மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்ற முதல்வர் விஜய் நலம் டிஎன் இணையதளத்தை தொடங்கி வைத்தார். மேலும் மருத்துவ கட்டடங்களை திறந்து வைத்து 751 உதவி மருத்துவர்கள் மற்றும் 1393 சுகாதார ஆய்வாளர்களுக்கு பணி நியமன ஆணைகளையும் வழங்கினார். முன்னதாக தலைமைச் செயலகத்தில் மீன்வளம், பால்வளம் மற்றும் கால்நடை பராமரிப்புத்துறை ஆகிய துறைகளின் செயல்பாடுகள் மற்றும் திட்டங்கள் தொடர்பாக ஆய்வுக் கூட்டத்திலும் முதல்வர் விஜய் பங்கேற்றார். தலைமைச் செயலகத்தில் இந்தியாவிற்கான கஜகஸ்தான் நாட்டின் தூதர் அசமத் எஸ்கரேயேவ் மற்றும் தூதரக அதிகாரிகளை சந்தித்தார் முதல்வர் விஜய். டெல்லி சென்றுள்ள உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் வெங்கடரமணன், ஒன்றிய நுகர்வோர் விவகாரங்கள், உணவு மற்றும் பொது விநியோகத்துறை அமைச்சர் பிரகலாத் ஜோஷியை சந்தித்தார். தமிழ்நாடு அரசின் உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை சார்ந்து நிலுவையில் உள்ள ஒப்புதல்கள், விடுவிக்கப்பட வேண்டிய நிலுவைத் தொகை ஆகியவை குறித்து கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. அதேபோல் டெல்லி சென்ற தமிழ்நாடு அரசின் கைத்தறி, துணிநூல் மற்றும் கதர்துறை அமைச்சர் விஜய் பாலாஜி இந்திய ஜவுளித்துறை அமைச்சர் கிரிராஜ் சிங்கை சந்தித்தார். கைத்தறி, துணிநூல் துறையில் சார்பில் தமிழகத்தில் செயல்படுத்தப்பட வேண்டிய பல்வேறு திட்டங்களுக்கு நிதியுதவி வழங்கிட வேண்டி கோரிக்கை மனுவினை அளித்தார். திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி சிப்காட் தொழிற்பேட்டையில் அமைந்துள்ள தனியார் தொழிற்சாலையில் கொதிகலன் வெடித்ததால் ஏற்பட்ட விபத்தில் ஒருவர் உயிரிழந்தார். அவரது குடும்பத்தினருக்கு ஆறுதல் தெரிவித்துள்ள முதல்வர் விஜய் 2 லட்சம் ரூபாய் நிவாரண உதவியும் வழங்க உத்தரவிட்டுள்ளார். காயமடைந்துள்ள 3 பேருக்கு தலா 1 லட்சம் ரூபாய் வழங்கவும் உத்தரவிட்டுள்ளார். தமிழ் வளர்ச்சி, செய்தி மற்றும் விளம்பரத்துறை அமைச்சர் ராஜ்மோகன் தலைமைச் செயலகத்தில் 15 சிபிஎஸ்இ மற்றும் பிற வாரிய பள்ளிகள் துவங்க தடையின்மை சான்றுகளையும் 10 தனியார் பள்ளிகளுக்கு துவக்க அனுமதி ஆணைகளையும் வழங்கினார். நாகர்கோவிலில் குட்கா பொருள் வைத்திருந்ததாக கைது செய்யப்பட்டு விசாரணை கைதியாக இருந்த மாற்றுத்திறனாளி இளைஞர் சபரிவர்மன் சிறையில் உயிரிழந்ததையடுத்து மாஜிஸ்திரேட் முன்னிலையில் உடற்கூறாய்வு நடந்தது. அதில் சபரிவர்மன் உடலில் 19 இடங்களில் தாக்கப்பட்டதற்கான காயங்கள் இருந்தது தெரியவந்துள்ளது. இதையடுத்து தலைமை சிறை காவலர் ஜெகன், வார்டன்கள் சிவக்குமார், திருவிடை நம்பி ஆகியோர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த சம்பவம் குறித்து கண்டனம் தெரிவித்துள்ளார் எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின். அவர் வெளியிட்டுள்ள பதிவில், நாகர்கோவிலைச் சேர்ந்த மாற்றுத்திறனாளி இளைஞரான சபரிவர்மன் காவல்துறையால் கைது செய்யப்பட்ட நிலையில் நீதிமன்ற காவலில் மரணம் அடைந்திருப்பது அறிந்து அதிர்ச்சியுற்றேன். கைதான போது நல்ல ஆரோக்கியத்துடன் இருந்த சபரிவர்மன் விசாரணை முடிந்து சிறையில் அடைக்கப்பட்ட போது உடல்நலக்குறைவால் இறந்துவிட்டார் என்று காவல்துறை தரப்பில் சொல்லப்படுகிறது. ஆனால் மரணமடைந்த சபரிவர்மனின் உடல் முழுவதும் காயங்கள் இருந்ததாகவும் அவரை மாற்றுத்திறனாளி என்றும் பாராமல் காவல்துறையினர் அடித்தே கொலை செய்துள்ளதாகவும் சபரிவர்மனின் குடும்பத்தார் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். காவல்துறையை தனது கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் முதலமைச்சர் இதற்கு உரிய பதில் சொல்ல வேண்டும். சபரிவர்மனின் கடையில் குட்கா பறிமுதல் செய்யப்பட்டதாக அவரை கைது செய்த காவல்துறையினர் ஈரோட்டில் குட்கா விற்றதாக கைது செய்யப்பட்ட தாவேக நிர்வாகி அருணை அன்றே சொந்த ஜாமீனில் விடுவித்துள்ளனர். சபரிவர்மன் எனும் சாமானியருக்கு ஒரு சட்டம், தாவேக நிர்வாகி என்றால் வேறொரு சட்டம் என்னும் காவல்துறையின் போக்கு கண்டிக்கத்தக்கது. இந்த சம்பவத்தில் தொடர்புடைய காவலர்கள் மீது தக்க நடவடிக்கை எடுப்பதோடு சபரிவர்மனின் மரணத்திற்கு காரணமானவர்களுக்கு உரிய தண்டனையை பெற்றுத்தர வேண்டும். சபரிவர்மனின் மரணத்துக்கு நீதி கிடைப்பதை இந்த அரசு உறுதி செய்ய வேண்டும் என தெரிவித்துள்ளார். சேலத்தில் பத்திரிகையாளர்களை சந்தித்த அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அதிமுக எம்எல்ஏக்களை திருடிய களவாணி என முதல்வர் விஜய் குறித்து விமர்சித்தார். அவர் கூறியதாவது: அண்மையில் கரூர் சென்றிருந்த முதல்வர் விஜய் அதிமுக திமுக கூட்டுக்களவாணி என்று விமர்சனம் செய்திருந்தார். இது எவ்வளவு பெரிய வார்த்தை! முதல்வர் விஜய் தான் வகிக்கும் பொறுப்புக்கு ஏற்ப பேச வேண்டும். அதிமுக சின்னத்தில் வென்ற எம்எல்ஏக்களை ராஜினாமா செய்ய வைத்து தாவேகாவில் சேர்த்த முதல்வர் விஜய் தான் களவாணி. அமைச்சர் பதவிக்கு ஆசைப்பட்டு தாவேகாவுக்கு சென்றவர்களுக்கு அல்வா கொடுத்து விட்டார் விஜய் என தெரிவித்துள்ளார். 10ஆம் தேதி கரூருக்கு தமிழக வெற்றி கட்சியுடைய தலைவரும் தமிழகத்துடைய முதலமைச்சருமான திரு விஜய் அவர்கள் பேசுகின்ற பொழுது ஒரு கருத்தை சொல்லியிருக்கின்றார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் திமுகவும் கூட்டு களவாணி என்று குறிப்பிட்டிருக்கின்றார். எவ்வளவு பெரிய வார்த்தை! அவர் வகிக்கின்ற பொறுப்புக்கு அது சரியா? சிந்திக்க வேண்டும். அவர் ஒரு முதலமைச்சராக இருக்கின்றார். எந்த வார்த்தையை பயன்படுத்த வேண்டும் என்று
யோசித்து பயன்படுத்த வேண்டும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டு களவாளி அல்ல. தமிழக வெற்றி கழக தலைவர் திரு விஜய் அவர்கள்தான் களவாளி. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக போட்டியிட்டு இரட்டை சின்னத்திலே அவர்கள் போட்டியிட்டு வெற்றி பெற்றவர்களை குதிரை பேரத்தின் மூலமாக ராஜினாமா செய்து வைத்து அந்த ராஜினாமா செய்த உடனே அவர் டிவிகேல சேர்த்திருக்கின்றார்களே, இதுதான் எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்களை ராஜினாமா செய்ய வைத்து தமிழக வெற்றி கழகத்தில் இணைத்ததுதான் களவாளிகள். முதலமைச்சர் தான் எங்களுடைய வெற்றி பெற்ற சட்டமன்ற உறுப்பினர்களை ராஜினாமா செய்து கட்சியிலே சேர்ந்தவர் அவர்தான் களவாளி. மேலும் திமுக அதிமுக கூட்டணி என்பது கட்டுக்கதை. எம்ஜிஆர் கட்சியை துவங்கிய போது சொன்ன தீய சக்தி திமுக என்ற நிலைப்பாட்டில்தான் இன்றும் இருக்கிறோம். என்னுடைய தேர்தல் சுற்றுப்பயணம் முழுவதும் திமுகவின் தவறுகளையே பேசினேன் என்றார். பொன்மனச்சம்பல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் இந்த இயக்கத்தை துவங்கின்ற பொழுது தீய சக்தி திமுக என்று சொல்லிதான் தொடங்கினார். அந்த நிலைப்பாட்டில் இன்ற வரைக்கும் இருக்கிறோம். 195 இடத்துல நான் எழுச்சி பயணம் மேற்கொண்டேன். அப்பவும் திராவிட முன்னேற்ற கழகத்தில் செய்த தவறுகளை தான் சுட்டிருக்கேன். 5 ஆண்டு காலம் பிரதான எதிர்க்கட்சி தலைவராக இருந்தேன். அப்பொழுது சட்டமன்றத்தில் பேசுகின்ற பொழுதும் அந்த கருத்தின் அடிப்படையில் தான் திராவிட முன்னேற்ற கழகம் செய்த தவறுகள் அதை சுட்டிக்காட்டி தான் நாங்க பேசணும். மேலும் பேசியவர், முதல்வர் விஜய் ஆக்கப்பூர்வமாக எதையும் செய்யவில்லை, வெறும் பஞ்ச் டயலாக் பேசி வருகிறார். 60 நாள் ஆட்சியில் என்ன செய்துள்ளனர்? கேமராவை தாங்கி பிடிக்க 3 கால்கள் தேவை. ஆனால் விஜயின் நாற்காலியில் ஒரு கால் இரவல் கால், அது இடறினால் ஆட்சி சாய்ந்து விடும் என்றார். நான் ஏற்கனவே சொன்னேன், ஸ்டாண்ட் இருக்குது, அந்த 3 காலம் சரியா இருந்தா தான் அந்த ஸ்டாண்ட் நின்று நீங்க தொலைக்காட்சி சரியா இயக்க முடியும். இப்ப அவருக்கு இருக்குது 2 கால் தான் இருக்குது. ஒரு கால் இரவல் கால், அது இடர்ச்சின்னு வச்சுக்க. எப்படி இந்த நம்முடைய கேமரா சாஞ்சிருமோ அது மாதிரி இந்த ஆட்சி சாஞ்சி போயிடும். அந்த கூட்டணி கட்சியில் அங்கம் வைக்கின்ற தலைவர்களை அனுசரிக்க வரைக்கும் இந்த கட்சி நிலைக்கும். இன்றைக்கு அந்த கூட்டணியில் அங்கம் வைக்கின்ற கட்சி தலைவர்களா நாளுக்கு ஒரு செய்தி சொல்லிட்டு இருக்கிறாங்க. நீங்க எல்லாம் பத்திரிகையில் ஊடகத்தில் வருகின்ற செய்தி தான் நான் சொல்றேன். தினந்தோறும் ஒரு செய்தி சொல்லிட்டே இருக்கிறாங்க. ஒரு கட்சி தலைவர் என்னங்கிறாரு, நாங்க மேதகு ஆளுநர் ஆட்சி வரக்கூடாது என்பதற்காக ஆதரவு கொடுக்கிறோம், ஆனா திமுக கூட்டணியில் அங்கம் வைக்கின்றனர். அடுத்த நாள் வேற மாதிரி ஒரு கருத்து சொல்றாரு. இப்படி முரண்பட்ட கருத்து சொல்லுகின்ற கட்சியை நம்பித்தான் ஒரு ஆட்சி செஞ்சிட்டு இருக்காரு. இவர் பெரும்பான்மையோட ஆட்சி போயிடல. அவர் 108 இடத்துல ஜெயிச்சிருக்காரு. மீதியெல்லாம் மற்ற கட்சி வெற்றி பெற்று அதுல இருந்து சட்டமன்ற உறுப்பினர் இரவல் வாங்கி தான் ஒரு ஆட்சி நடத்துறாரு. தேர்தலுக்கு முந்தைய என்ன சொன்னாரு, திராவிட கட்சியினுடைய சரியில்லை, 2 திராவிட கட்சியும் சரியில்லை. இப்போ ஒரு திராவிட கட்சியில பல கூட்டணிகள் அங்கம் வச்சு அதுல வெற்றி பெற்று அதுல வந்தவர்கள் தான் அந்த ஆட்சி அமைப்பதற்கு உறுதுணையா இருக்கிறாங்க. அப்புறம் தேர்தல் ஒரு பேச்சு, தேர்தல் முடிஞ்ச ஒரு பேச்சா? இரட்டை வேணுமா?